ஜாவாஸ்கிரிப்டோட இந்த div tag எப்படி கனெக்ட் பண்ணி நாம வெப்சைட்ல வந்து ரியலா யூஸ் பண்றோங்கிறத பத்தி ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடோட வந்து பார்ப்போம். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்குரிய டியூட்டோரியல் இல்ல. இருந்தாலும் நாம் இந்த div tag பத்தி வழங்குறதுக்காக வேண்டி நாம சின்ன ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணுவோம். கீழுக்கு நான் ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்றேன். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணக்குள்ள இதுல நாம என்னதுக்குரிய கலரை சேஞ்ச் பண்றோமோ அந்த கலர் வந்து நமக்கு மாறணும். சரியா? இப்ப நாம ஒரு சின்ன ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஒன்று எழுதுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து டாக்குமெண்ட், அதாவது இந்த டாக்குமெண்ட்ங்கிறது வந்து இந்த HTML ஃபுல் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை வந்து குறிக்குது. அடுத்தது கெட் எலிமெண்ட் பை ஐடி சேஞ்ச் கலர்னு சொல்லி கொடுக்கேன். இத அப்படியோ எடுத்துட்டு வந்து அப்படியோ காப்பி பண்ணி என்ன செய்யறோம்னு சொன்னா நாம இதுல வந்து div tagக்கு ஒரு ஐடி கொடுக்க போறோம். ஐடி ஈக்குவல் டு நம்ம இதுல வந்து என்ன பேரை கொடுத்தோமோ நாம எந்த ஐடியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோமோ அந்த ஐடியை காப்பி பண்ணி இதுக்குள்ள வந்து பேஸ்ட் பண்றோம். சரியா? இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து நாம என்ன செய்ய போறோம்னா டாட் வச்சு ஸ்டைல் சேஞ்ச் கலர்ங்கிற பட்டனை வந்து நான் கிளிக் பண்றேன். இதுல பேக்ரவுண்ட் கலரை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா எல்லோ கலர்ல கொடுத்திருக்கோம். இதுல வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணின உடனே இது வந்து ப்ளூ கலரா மாறணும்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா நாம இங்க கிளிக் பண்ணினா இது வந்து ப்ளூ கலர்ல வந்து மாறல. என்ன காரணம்னு சொன்னா இப்ப நாம இந்த பட்டனுக்கு வந்து சேஞ்ச் கலர்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம். ஆனா இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணினா இது நமக்கு வந்து இந்த கலர் மாறணும். ஆனா இங்க மாறல. அது என்ன காரணம்னு சொன்னா இந்த பட்டன்ல வந்து நாம ஒன் கிளிக் சொல்லி, அதாவது கிளிக் பண்ணக்குள்ள ஒன் கிளிக் சொல்லி ஒரு ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த ஒன் கிளிக்ல வந்து நாம சேஞ்ச் கலர் அப்படிங்கறத வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் இதுக்குதான் இந்த சேஞ்ச் கலர்ங்கிறத வந்து அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ள நாம அப்படியே கொடுப்போம். இப்ப கொடுத்தோம்னு சொன்னா இது வந்து பாருங்க சேஞ்ச் கலரை கிளிக் பண்றேன், ப்ளூ கலர்ல மாறிட்டு. சரியா? ரீஃப்ரெஷ் பண்றேன், எல்லோ கலர்ல இருக்கு. சேஞ்ச் கலர் கொடுத்த உடனே ப்ளூ கலர்ல வந்து மாறிட்டு.